ஹலோ தம்பி, நான் கனகா பேசுறேன்ப்பா. சொல்லுங்கக்கா. என்ன காலையில ஃபோன் அடிச்சிருக்கீங்க? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத தம்பி. நான் ஆபீஸ்ல கூட்டி பெருக்கிறவ தான். ஆனா நீ என்கிட்ட அக்கா அக்கான்னு உரிமையா பேசுறதுனாலதான் இதை சொல்றேன். ஏக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நேரடி என்ன விஷயம் சொல்லுங்க. அந்த வனிதா பொண்ணு கூட பழகிறத குறைச்சுக்கப்பா. மொத்தமா நிறுத்திட்டாலும் பரவாயில்ல. என்னக்கா மற்றவங்கள மேல நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா? சேச்சே, உன் மேல டவுட் பட்டு நான் அப்படி சொல்லலப்பா. நம்ம ஆபீஸ் ஓத்துல யாரோ ஒரு பொறுக்கி உன் பேரையும் வனிதா பேரையும் தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கு. அத பார்த்ததுமே எனக்கு பகில் ஆயிடுச்சுப்பா. என் கண்ணில் பட்டதுனால நான் அழைச்சிட்டேன். வேற யார் கண்ணிலே பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? யார் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியலையே. தெரியலையே தம்பி. எனக்கு தெரிஞ்சிருந்தா செவல்லே 4 ஆற விட்டுருப்பேன். யார் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்கன்னு யோசிக்காம இனிமே நீ உசாரா இருந்துக்கப்பா. நின்று போன கல்யாணம் இப்பதான் கூடி வந்திருக்குப்பா. இந்த சமயத்துல உன் பேர் ரிப்பேர் ஆகலாமாப்பா? அந்த பொண்ணோட நீ தள்ளியே இருந்தேன்னு வச்சுக்க, எவனும் நான் அசிங்கம் பண்ண முடியாதுல்ல. சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ். இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். அக்காவை நீ தப்பா எடுத்துக்கல. உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிற அக்கறையில தான்ப்பா சொல்றேன். எனக்கு புரியுதுக்கா. இப்பதான் உங்க மேல எனக்கு மரியாதை கூடி இருக்கு. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நான் பாத்துக்கிறேன். எங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நீங்க தைரியமா இருங்க. சரி தம்பி, நான் வச்சிடறேன்ப்பா. லக்ஷ்மி, 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 வாப்பா. கர்ணா, அந்த கதவெல்லாம் பூட்டிட்டியா? பூட்டிட்டமா. அந்த கதவை நல்லா இழுத்து தாப்பா போடணும். நல்லா இழுத்து போட்டமா. சரி சரி. ஏன்பா புடவை எடுக்க போனோம்ல, நேரமாவது. கர்ணா, லக்ஷ்மி டிஃபன் எடுத்து போய் சாப்பிட்டதும் கிளம்பலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், பசிக்கல. உன் அக்காளுங்க எல்லாம் வரத்துக்குள்ள ஒரு வாய் சாப்பிட்டுருப்பா. பசிக்கலமா, பச்சா கடையில சாப்பிட்டு. என்னப்பா நீ இவளுங்க எங்க பாரு, ஆடி அசைஞ்சு வர்றத பாரு. நேரமாவதுல சீக்கிரம் வரக்கூடாதா? என்னமா நீ இன்னும் வண்டியே வரல, அதுக்குள்ள நாங்க வந்துட்டோம்ல. சரி கர்ணா, வண்டி வரதுக்குள்ள இவங்க எல்லாருக்கும் காபி போடு. காபி குடிச்சு போலாம். அத்தை, காஃபிலாம் வேணாம். டைம் ஆச்சு, வண்டி வந்தது கிளம்பிடலாம். லக்ஷ்மி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். புடவை எடுக்கிற வைபவம் நல்லபடியா முடியணும். சகல, நாம இருக்கும்போது எந்த நிகழ்ச்சியும் சீரு சிறப்பா தான் நடக்கும். என்ன சொல்லுங்க ஜில்லு, இந்த சிச்சுவேஷன்ல உனக்கு என்ன தோணுது? நீங்களும் நானும் நம்ம கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போனோமே, அதாங்க ஞாபகம் வருது. உனக்கு அந்த பிளாஷ்பேக் வந்துருச்சா? ரெண்டு பேரும் ஒரே லெவல்ல யோசிக்கிறேன்ல. உன்னை என்ன அடிச்சுக்க ஆளே இல்ல. ஜில்லு, அந்த சமயத்துல உனக்கு நான் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கு? எந்த கலர்ல புடவை கட்டினா ஜமுனா கெடுப்பா இருக்கும்னு எல்லாரும் கேட்டாங்க. எந்த கலர்ல புடவை கட்டினாலும் என் ஜமுனா தேவதை மாதிரி இருப்பான்னு நீங்க சொன்னீங்க. அப்போ உங்ககிட்ட மயங்கினவதா. இன்னும் அந்த மயக்கத்துல இருந்து நான் எழுந்திருக்கவே இல்லை. ரொம்ப நாளா மயக்கத்தில் இருந்தா கோமான்னு சொல்லுவாங்க. யோ, உன் மனசுதான் என்ன கோமாவா இருக்கு. நாங்க என்ன எவ்வளவு உற்சாகமா லவ் பண்ணிட்டு இருக்கோம் பாரு. லட்சுமி, ஒரு கணவன மனைவி எப்படி வாழணுங்கிறதுக்கு நானும் உங்க அக்காவும் தான் உதாரணம். எங்களை பார்த்து நீ என் சக்தியும் கத்துக்கணும். கார் வந்துருச்சு, புறப்படலாமா? புறப்படுங்க. மச்சான், உன் கல்யாணத்துக்கு பட்டுப்படம் எடுக்க போறோம். 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி பிரைட்டா இல்லாம பீஸ் பண்ண பல்ப் மாதிரி டல்லா இருக்கிற. என்னப்பா லட்சுமி, உடம்பு கிடம்பு சரியில்லையா என்ன? இல்லம்மா, ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை. ஆபீஸ் போயே ஆகணும். புடவை எடுக்க நீங்க போங்க. என்னப்பா அது? இந்த மாதிரி நேரத்துல நீ கூட இருக்கணும்னு சக்தி ஆசைப்படுவாள்ல. அதுவும் இல்லாம நீங்க 2 பேரும் தான்ப்பா சேர்ந்து எடுக்கணும். புரியுதுமா, சக்தி எதுவும் நினைச்சுக்க மாட்டா. வேற வழி இல்லம்மா, நான் போய்தான் ஆகணும். சரி விடுங்க. ஒவ்வொரு கல்யாணத்திலும் புடவை எடுக்கும்போது ஒரு கல்யாணம் நடக்கும். அதை அனுபவிக்க மச்சானுக்கு கொடுத்து வைக்கல. மச்சான் ஆபீஸுக்கு போட்டோம், நம்ம கடைக்கு போலாம். வாங்க போலாம். ஒரு நிமிஷம் இருங்க. புடவை எடுக்கிறது லேடி சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க 2 பேரும் போய் என்ன பண்ண போறீங்க? மச்சான், நீ வரலன்னு சொல்றது நியாயம். ஆனா எங்களையும் போக கூடாதுன்னு சொன்னா என்ன நியாயம்? அதானே, எங்க பொண்டாட்டிங்க எந்த கலர் ட்ரெஸ்ல அழகா இருப்பாங்கன்னு நாங்க தான் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணோம். அந்த உரிமை கூட கொடுக்கலன்னா எப்படி? ஏன்
அது அவங்களுக்கு செலக்ட் பண்ண தெரியாதா? போக வேணான்னு சொன்னா விட்டுருங்க, தேவையில்லாம ஆர்கியூ பண்ணாதீங்க. அம்மா ஏன் இவன் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான்? மாமாங்க எங்களோட வரலனா நாங்களும் வரல. ரொம்ப நல்லது, யாரும் போக வேணாம், அம்மாவும் கரணா மட்டும் போயிட்டு வரட்டும். ஏன்பா இவங்களெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்ற? எதுக்கு எடுத்தாலும் எல்லாருமே கூட்டமா போறது நல்லா இல்லம்மா. யார் அவசியமா அவங்க மட்டும் போனா பத்தாதா? இவங்க அங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த ரேட்ல எடு அந்த ரேட்ல எடுன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்கம்மா. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் சக்தியோட அப்பா இந்த கல்யாணத்துக்கு சமைச்சிருக்காரு. அவர் நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினைச்சிடக்கூடாது. டேய், நீ பேசுறதா தப்பா இருக்குடா. இந்த கல்யாணம் கூடி வந்திருக்கிறதே மாமாவாலதான். இவருதான் சக்தியோட அப்பா மேரேஜுக்கு இன்சார்ஜா போட்டு வச்சிருக்காரு. இவரே புடவெடுக்க வரலனா அப்புறம் எப்படிடா? எனக்கு பிடிக்கலம்மா, மனசுக்கு ஏதோ நெருடலை பட்டுச்சு சொல்லிட்டேன். ஜமுனா, அவன் சொல்றதும் வாஸ்தவம் தானே. நாம போற இடத்துக்கெல்லாம் எதுக்கு மாப்பிள்ளைங்களும் கூட வந்துக்கிட்டு? அதுவும் இல்லாம எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி இந்த கல்யாணம் நடக்க போகுது. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட தேவையில்லாத மனஸ்தாபம் தானே வரும். அதனால மாப்பிள்ளை, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க 2 பேரும் வீட்டிலே இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வாங்கம்மா போலாம். வாமா வா. ஜில்லு பார்த்து போயிட்டு சரி மாமா. எவனாவது கடையில் இடிச்சுட்டு போறான். பத்தியா சகல வீட்டை பார்த்துங்க. அம்மா சக்திமா. வாமா சக்தி, வாங்க வாங்க. வர வழியில டிராபிக்ல லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆச்சுங்களா நீங்க வந்து? இல்ல இல்ல, நாங்களும் இப்பதான் வந்தோம். சக்தி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? நீங்க எப்படி இருக்கீங்க? உனக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம் நடக்க போகுதுல்ல, அந்த சந்தோஷத்துல மறந்துட்டு இருக்கோம். இப்படியே பேசிட்டு இருந்தா வந்த வேலையை மறந்துடுவோம். வாங்க வா. சம்மந்தி வரலைங்களா? இல்ல, நிலா வேலை விஷயமா பத்திரிக்கை ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துடுவாரு. பரவாயில்ல பரவாயில்ல, நிதானமாவே வரட்டும். அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க, காத்துக்கிட்டு தானே இருக்கணும். அம்மா சக்தி, அதுக்காகலாம் லக்ஷ்மி வராம இல்லம்மா. அவனுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான். ஃபோன் பண்ணாரு. ஆஹா. வணக்கம்மா. வணக்கம். பட்டு புடவை பாக்குறீங்களா இல்ல ஃபேன்சி சாரி பாக்குறீங்களா? பட்டுப்புடவே பாக்கலாம். சரி வாங்கம்மா, உள்ள வாங்க. இவங்களுக்கு பட்டு புடவை காட்டுங்க. வாங்க பாருங்கம்மா, உட்காருங்க. இருக்கட்டும், உட்காருங்க. என்ன விலையிலமா பாக்குறீங்க? விலையை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என் மருமகளுக்கு பிடிச்சதா இருக்கணும். சரிம்மா. ஆமாமா, உங்ககிட்டயும் அதே தான் சொல்றேன். ரேட் எவ்வளோன்னு பாக்காதீங்க, எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்கோ அதையே எடுத்துக்கங்க. புடவை விஷயத்துல யாருக்கும் ஒரு சின்ன மன வருத்தம் கூட வரக்கூடாதுன்னு அவர் ரொம்ப கண்டிஷனா சொல்லிட்டு போயிருக்காரு. இதை கொஞ்சம் பிரிச்சு காட்டுங்க தம்பி, பார்க்கலாம். இதை பாருமா. இல்ல பிடிக்கல, வேண்டாம். அந்த கலர்ல பார்டர் கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்கும். ஜமுனா, அந்த புடவை பாரு. வா வா. அது கூட இதை பாருங்கம்மா. இந்த டிசைன் புடவைலாம் செலக்ட் பண்ணியாச்சா? வணக்கம் சம்பந்தி, வாங்க வாங்க. இப்பதாங்க வந்தோம், அதான் பாத்துக்கிட்டே இருக்கோம். பார்த்து நல்ல புடவை எடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. போன விஷயம் என்னாச்சு? சக்தி, நான் சொல்றேம்மா. அங்க பாருங்க என் பொண்ணுங்கள, விட்டா கடையவே வேலை பேசுவாளுங்க. நான் போய் கூட்டு வந்துடுறேன். ஏன் அவசரப்படுத்துறீங்க? பார்த்து பொறுமையா எடுக்கட்டும். ஐயோ, பொறுமைனீங்கன்னா அவ்வளவுதான். இன்னைக்கு ராத்திரி நம்ம இந்த கடையிலே தங்க வேண்டியதுதான். ஏய், இந்த இங்க கலர் பாருங்க. ஏய், என்னடி பண்றீங்க? சக்தி கல்யாண பொண்ணு, முகூர்த்த புடவை பார்த்து தான் எடுக்கணும். நீங்க சட்டுப்புடன் பார்த்து எடுத்துட்டு வர வேண்டியதானே?
அக்கா இந்த கலர் உனக்கு நல்லதா இருக்கும், இதே எடுத்துக்கோ. நல்லா இருக்கு, ஆனா விலை கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏய், அவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக உங்க இஷ்டத்துக்கு அதிக விலையில எடுக்காதீங்க. குறைஞ்ச விலையிலேயே புடவை எடுங்க, புரிஞ்சுதா? ஏமா அவங்களே தாராளமா எடுக்க சொன்னாங்க, நீ மட்டும் என்னமோ கம்மியா எடுக்க சொல்றியேமா? மோனத்தை வாங்காதீங்கடி, சட்டுப்புட்டுன்னு எடுத்துட்டு வாங்க. வா, சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. என்னடி அம்மா அப்படி சொல்லிட்டு போறாங்க? அம்மா கிடக்குறாங்க, இத பாரு, நமக்கு இதுதான் நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. நமக்கு பிடிச்ச புடவையா நல்ல விலை ஜாஸ்தியா எடுப்போம், ஓகேவா? ஏங்க அங்க மேல வச்சிருக்கிற புடவையில எடுத்து அதுக்கு இருக்க புடவை எடுங்க. விலை ஜாஸ்தியா. ஹேமா சக்தி, கடையில இருக்கிற எல்லா புடவையும் பார்த்தாச்சு, இதுல ஒண்ணு கூட உனக்கு பிடிக்கல? இல்லம்மா, நான் எதிர்பார்க்கிற கலரும் டிசைனும் எந்த புடவையிலும் இல்ல. ஏமா, நீ என்ன மாதிரி எதிர்பார்க்கறேன்னு அவர்கிட்ட சொன்னியா? சொன்னாங்க, ராமர் கலர்ல கிளிப்பச்சை பார்டர் கேக்குறா. ஆனா அவ எதிர்பார்க்கிற மாதிரி இல்லையே, இந்த கலருங்க தானே இருக்கு. இவங்க கேட்குற கலர்ல புடவை இல்லையா? கடையில் இருக்கிறது இவ்வளோதான் சார், குடோன்ல இருந்து வந்துட்டு இருக்கு, அதில் வேணா பாருங்க. சார் லோடு வந்துச்சு சார். தம்பி சார், லோடு வந்திருக்கா இருக்குப்பா. சரிங்க சார். பார்த்து மெதுவா மெதுவா. லோடு இருக்காச்சு சார். இந்தப்பா வரேன் சார். போய்ட்டு மேடம் கொஞ்சம் வழி விடுங்க மேடம், ப்ளீஸ். வாங்கம்மா, இதில் பாருங்க. இதோ புதுசாலாம் வந்திருக்குமா பாரு. பாரு. வாங்க, ஷர்ட் விட்டு பார்க்கலாம் வாங்க. எடுத்து போடுப்பா. அந்த சிகப்பு கலர் எடுங்க. அப்பா,
அப்பா அத்தை உயிரே விட்டுருவாங்க. மாமா, அந்த சிவநேசனும் சக்தியும் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். ஆனா நீங்க ஆசைப்பட்டபடி எனக்கும் சக்திக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கான எல்லா ஏற்பாடையும்